Hello everyone. Welcome back to English with Aravind. In this video, I would like to share about an English learning free app. உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வாயிலாக நான் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி வாயிலாக உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த இருக்கிறது ஒரு செயலி என்று நாங்கள் சொல்றது ஒரு ஆப். சுயமாக நீங்கள் கற்கக்கூடிய ஒரு ஆப் ஒன்று நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய டீச்சர்ஸும் வந்து எனக்கு இருக்கிறது ஏதாவது ஆப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு கேமே அதுகளை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அல்லது ஒரு வைபர் வாட்ஸ்அப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு பாவிக்கிற மாதிரி இந்த ஒரு லேர்னிங் ஆப் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுடைய ஆப் ஒன்று நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதை உங்களோட கையடக்க தொலைபேசிகளில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட கற்றல் நடவடிக்கையை நீங்கள் செய்து கொள்ள முடியும். குறிப்பாக இது எங்களோட பாட புத்தகங்களை தழுவி வாரபடியா உங்களுக்கு அது மிகவும் பயனுடையதாக இருக்கு. அப்ப நான் சொல்றது உங்களுக்கு டிபி எஜுகேஷன் என்ற ஒரு ஆப் ஒன்று இலங்கையில இது இருக்குது. மிக இலகுவாக ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் கையாளக்கூடிய ஆப் வந்து குறைந்த அளவு எம்பியை கொண்டது, பெரிய அளவு உங்களோட போன்ல இடத்தையும் எடுக்காது, மிகவும் பயனுடையது. நீங்கள் இதை பாவிச்சு பார்க்கலாம். நாங்கள் முதலாவது இந்த மாதிரி இதை செய்கிறேன்னு சொன்னா இது வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர் உள்ள போன்களை நீங்கள் பாவிக்கலாம் அல்லது ஐபோன் நீங்கள் சொல்ற ஆப்பிள் ஸ்டோர்லையும் பாவிக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுற டெமோ வந்து ஆண்ட்ராய்டை பாவிச்சு, ஆனா இது வந்து ஆப்பிளுக்கும் நீங்கள் அது ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ 3 மொழிகளும் இந்த ஆப்பில் இருக்குது. மிகவும் பயனுடையது. நீங்கள் பாவிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த பயனை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இப்போ லெட்ஸ் கோ என்ன மாதிரி இதை இன்ஸ்டால் பண்ணி நாங்கள் பாவிக்கிறோன்றதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மூலமாக காட்டினேன். அது பயனுடையா இருக்குமென்னு நினைக்கிறேன். நான் இப்போ உங்களோட மொபைல் போனின் டிஸ்பிளே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதை பார்க்கலாம். இதில் பிளே ஸ்டோர் இருக்குது. நீங்கள் இந்த பிளே ஸ்டோரை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு இப்படியான மேல் பகுதியில் இப்படியான ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். இந்த பாக்ஸுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இல்லை காட்டப்பட்ட மாதிரி டிபி எஜுகேஷன் நீங்கள் டைப் பண்ணி அதை நீங்கள் ஒருக்கா கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இப்படியான ஒரு தோற்றத்திலேயான அமைப்பு ஒன்று உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு சிவப்பு பின்னணியில டிபி என்று இருக்குது. அந்த டிபி என்று எழுத்த கொண்ட இந்த ஆப்ஸ் தான் எங்களுக்கு தேவையான இந்த கல்வி சார்ந்த ஆப்ஸ் வந்து. இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இப்படியான ஒரு டிஸ்பிளே ஒன்று உங்களுக்கு வரும். டிஸ்பிளேல இப்படியான ஒரு தோற்றம் ஒன்று வரும். இல்லை கேட்பார் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்பார். நீங்கள் வளமையா நீங்கள் செய்கிற மாதிரி இதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய. இன்ஸ்டால் பண்ண இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கொண்டு இருக்கிற ஒரு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆளும் கன நேரம் இல்லை. இந்த சைஸ் வந்து குறைவு, ஆனால் அந்த விஷயம் வந்து கூட. இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்ச இப்போ நான் வந்து ஓப்பன் அண்ட இதை நான் கிளிக் பண்ணு சொல்லி சொன்னா எனக்கு வந்து இப்போ இந்த ஆப்ஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது. 3 மொழிகள்ல இருக்குது. நீங்கள் முதலாக சிங்களம் மொழி சார்ந்த இதுல ஆங்கிலத்தை நீங்கள் படிக்கிறேன்னு சொல்லி சொன்னா அதுல போகலாம். தமிழ் சார்ந்த உதவிகள் தொடர்பான ஆங்கிலம் பாட புத்தகங்களை இதுல படிப்பிச்சு யூடியூப் சேனலில் ஏற்றி இருக்கணும். நீங்கள் படிக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல நீங்க இதை படிக்கிறேன்னு சொல்லி சொன்னா நீங்க இதுல போகலாம். நான் இதுல உங்களுக்கு இங்கிலீஷு கூடாக நாங்கள் முதல் போய் என்னென்ன பாடங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். நான் இங்கிலீஷ் என்றதை நான் இப்போ கிளிக் பண்றேன். இப்போ இங்கிலீஷ் என்றதை கிளிக் பண்ணா உங்களுக்கு இப்படியான தோற்றத்தில் வரும். இல்லை பாருங்க, கிரேட் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 இருக்குது. அந்தந்த வகுப்புக்குரிய விஷயங்களை இதில் போட்டிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஓஎல் மாணவர்களை நாங்கள் மையமாக கொண்டு பார்த்தால் எங்களுக்கு கிரேட் 10 நான் கிளிக் பண்ணேன் என்றால் கிரேட் 10 நல்ல விஷயங்கள் அந்த புக்கில் வர விஷயங்கள் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு கொண்ட காட்டினா இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் செய்யலாம். கிரேட் 10 நான் இப்போ கிளிக் பண்றேன். கிரேட் 10 நான் கிளிக் பண்ணேன்னு சொல்லி சொன்னால் இப்படியான ஒரு தோற்றத்தில் வருவேன். நீங்கள் பார்க்கலாம், இங்கிலீஷ் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இயர் அண்ட் இவாலுவேஷன் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் ஓஎல் டார்கெட் 1000 கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒவ்வொரு பாடத்துக்கும் இருக்குது. இல்லை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது வந்து இங்கிலீஷ் தான் எங்களோட நோக்கம் பண்ணபடியா இப்போ இங்கிலீஷை நான் வந்து கிளிக் பண்ணுன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு உள்ளுக்குள்ள இந்த இங்கிலீஷ் சம்பந்தமான சகல விடயங்களையும் நீங்கள் பார்க்கலாம்.
இல்ல நாங்கள் தமிழ்ல நாங்கள் இதை படிக்க போறோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்குரிய வசதி இருக்குது. இந்த சைட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதை நீங்கள் மாத்தலாம். இல்ல பாருங்க சேஞ்ச் லாங்குவேஜ் இருக்குது, நீங்கள் மொழியை மாற்றலாம். இதை நீங்கள் சுவிட்ச் கிரேட் இருக்கு, நீங்கள் வகுப்பை மாத்தலாம். இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளுக்க போனா இதை மாற்றக்கூடிய மாதிரி இருக்குது. அது நீங்கள் தமிழை நீங்கள் தெரிவு செய்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு இதை மாதிரி கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், ஓயில் எக்ஸாம் பேப்பர்ஸ் என்ன மாதிரி செய்கிறேன் செய்து காட்டியிருக்கணும். ஆங்கிலம் வந்து ப்ரொவின்சியல் லெவல் பேப்பர்ஸ் செய்து போட்டிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல வர லெசன்களை வந்து செய்திருக்கணும். இதே மாதிரி சகல கிரேட்ஸுக்கும் இதில் இருக்குது. இப்போ நீங்கள் இதை பயன்பெறலாம். இப்போ இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட ஃபோனில் வந்து இப்படியான ஒரு தோற்றத்திலே இவர் இருப்பார். எப்படி வைபர், வாட்ஸ்அப் நீங்கள் பாவிக்கிற மாதிரி ஒரு டிக்ஷனரிகள் உங்களோட ஃபோனில் இருக்கும். அதே மாதிரி இவரை நீங்கள் கிளிக் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன அது இந்த படிமுறையின்படி நீங்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் படிச்சுக்கொள்ள முடியும். ஒரு நல்ல ஆப்ஸ் உண்டு, அதை மிஸ் பண்ணாமல் உங்களோட ஃபோனில் நீங்கள் இதை வச்சு உங்களுக்கு தேவையான பாட புத்தகங்களை நீங்கள் குறிப்பாக எல்லா பாடங்களுக்கு உதவினாலும் இங்கிலீஷுக்கு இது மிகவும் பயனுடையதாக இருக்கும். இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை பயன்பெற்று நீங்கள் பரீட்சையில நல்ல சித்திகளை பெறணும் என்றுதான் எங்களோட விருப்பம். இது தொடர்பான ஐடியா இதில் உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா நீங்கள் வழக்கம் போல இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதே மாதிரி உங்களுக்கு நான் பூஸ்டர் என்று சொல்லி அதுண்ட ஒரு இது என்ன மாதிரி செய்கிறது என்று சொல்லி பூஸ்டர் எப்படி ஒர்க் பண்றேன்னு சொல்லி ஒரு 100 லெசன் சம்பந்தமான ஒரு காணொலி நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவிட்டு இருக்கேன். நீங்கள் தேவை சொன்னால் அதில் லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பாவிக்கலாம். ரெண்டையும் நீங்கள் பாவிச்சிங்க என்றால் உங்களுக்கு நல்ல ஒரு தர சித்தியை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you soon.